பரமதை தொழில் வைத்து மரத்தினால் வரத்தை கொத்தி பரமத வரத்தை கண்டு பரமத வெளியே சென்று விளவனை கேட்கும் போது மரம் அது கண்ட மாதர் மரவுடன் மரமெடுத்தார். இப்படிப்பட்ட வரவேற்பனை எனக்கு தராவிட்டாலும் நீ தந்த இந்த வரவேற்பு மிகவும் அற்புதமானது. என்னை வரவேற்ற உன்னை வாழ்த்துவது கடமை அல்லவா? ஆகையால் பூ போலே உன் புன்னகையில் ஒரு உலகினை கண்டேனம்மா. பூ போலே உன் புன்னகையில் ஒரு உலகினை கண்டேனம்மா. என் கண்ணே கண்ணில் மணியே உயிரே உயிர் பொருளியே. பூ போலே உன் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. விற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்திற்கென்னை அரசோடு சரியாசனத்தை வைத்த தாய் என்று பெருமை கூறுகளாம். கலைவர்கள் அருளால் கவிவாடும் வெள்ளமை பொருந்திய பெண்மகளே, என் ஆங்கிலத்தின் நன்மகளே, நீ வாழ்க, நின் குலம் வாழ்க. குமரக்கடவுள் திருவருளால் நீ சிறப்புடன் வாழ்க மகளே. அம்மா உம்மிடம் ஒரு சுபபரங்களை கட்டி தெரிந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன், கேட்கலாமா? மண்டு வேலை கற்கண்டு வாழ்ந்திருக்கும் பவரை வேங்கட நேர்வழக்கம் ஆர்க்க முறை அணிகளக்கம் பார்க்குள் தெற்கப்படாகிடுத்துகள் நிறுவதன் காதமல் தொண்டை நரநாட்டு என்னும் பெருமைக்குரிய நாட்டில் பிறந்த வன்மகளே, வில்லில் விடுபட்டு விரையும் கனை போட சொல்லில் சுவை கூட்டி சுருக்காக சுந்தர தமிழிலே பதினெட்டு செந்தமிழ் பெண்ணே, அழகு அறிவு அமைதி இம்மூன்றும் ஒருங்கி அமையப்பட்ட அரணங்கே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே 12 ஆண்டுக்கு ஒரு முறை பக்கம் என்று சொல்வார்கள். அதிசயமாக குறிஞ்சிவளர். அப்பேற்பட்ட குறிஞ்சிவளர் பொறுத்துக் கொள்ளும் குமரக்கடவுள் குடிகொண்ட தொண்டை நாடு நல்லது. இன்னும் உங்களிடம் ஒன்று கேட்கலாம் இருக்கேன், கேட்கலாமா? தந்தையின் பெயர் தம்பி, தாயின் பெயர் தங்கை, உங்களுடைய பெயர் உடன் பிறந்தார். இங்க எதற்காக வந்திருக்கிறார்? என்ன காவல், என்ன திணை? கருந்தனை யாருக்கு, சிந்தனை யாருக்கு? உண்மையை சொன்ன ஒரே ஆள் நீதாமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரெண்டுமே உங்களுக்கு அப்படி இருக்கீங்களே. இப்ப காவலுக்கு வந்து காவல் எப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கண்ணுங்கருத்தமா பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் கண்ணுங்கருத்தமா பாக்கணும்? அப்பா சொல்லி இருக்கிறாரு. அறுவடை செய்யற நீங்க வந்து அறுத்துட்டு போயிட வேண்டியானே. அப்பா சொல்லி இருக்கிறாரு. அப்பா என்ன சொன்னாரு? அப்பா என்ன சொல்லி என்ன சொன்னாருன்னா, அப்பா சொன்னாருன்னா அதுல 1000 காரணம் இருக்கும். இல்லம்மா, அப்பா சொன்னாரு அது காரணத்தை என்ன சொன்னாரு? அப்பா நல்லதோ கெட்டதோ அப்பா சொன்னாருன்னா 1000 காரணம் இருக்கும். அதான் சொல்லி இருக்காங்க. 1000 காரணங்கள் இருக்கட்டுமா, என்ன சொன்னாரு? தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. சரி, இத உங்களுக்கு விளக்கி என்ன பிரயோஜனம் நான் கேக்குறேன். நீதான் காவலுக்கு வந்து கண்ணுங்கருத்தமா பாக்குறேன்னு சொன்னீங்க. ஆமா, அதே அப்பா என்ன சொல்லி விட்டாருன்னு கேக்குறேன். என்னை மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட தகப்பன் பேச்ச மதிக்கிறவங்கள்ட்ட சொன்னா பரவாயில்ல. நீங்களே தகப்பன் பேச்ச கேட்காம தான் ஒவ்வொரு ஊரா தலதலையா சுத்திட்டு தெரியுறீங்க. உங்கள்ட்ட நான் சொல்லி என்ன தலங்க வைக்க போறேன்? அப்படி சுத்துறதுனாலதான் இந்த உலகத்துல வந்து ஏன்னா வண்டங்கள் 1008. ஒரு நாளைக்கு நான் ஒரு கலக பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய சிரசானது 1008 சுக்குரா வெடிக்கும். சரி, 1008 சுக்குரா வெடிச்சிருச்சுன்னு வச்சுங்க,
1008 அண்டத்துக்கு 1008 நாரதன் வருவான். அப்படி வரக்கூடாதுங்கிற காரணத்துக்காகத்தான் ஒரு நாரதர் வேலையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நாரதர் கால் வச்சாலே அந்த வழங்காம பெரும் சொல்லி இருக்கிறாங்க. இதுல 1008 பேர் வந்தா என்ன நிலைமையாகிறது? அப்படி போயிடக்கூடாதுக்காகத்தான் நான் ஒவ்வொரு நாளும் ஒரு கலகம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப உங்க அப்பா என்ன சொன்னாருன்னு கேட்டேன். ஆளலும் சோ என்று காணப்பாடி பறவைகளை விரட்ட சொல்றாரு. கம்ப வச்சு அடிக்க முடியானே? கம்ப வச்சு அடிச்சலாம் தப்பு இல்லையா? இல்ல ஒரு கல்லால எரிய முடியானே? கல்லால எரிஞ்ச பறவைக்கு காயம் ஏற்படும் இல்லையா? அப்ப எதுக்கு சொல்லால விரட்டுறன்னு சொல்றீங்க? உங்களுக்கு விவரமா சொல்லணும். ஆமா அதானே? ஆமா. அப்புறம் ஏன் திரி கேக்குறீங்க? என்ன காரணம் சொல்லிடுங்க. காரணம் வரணும்ல. எங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னாரு? வள்ளி கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பகுதியில் நான் கிடைச்சேன் அவருக்கு. அதனால தக்க பருவம் வந்த உடனே திணைக்கு காவலுக்கு இருப்பதாக வேண்டிட்டாரு. பருவம் வந்துருச்சு, கேட்ட உருவமும் வந்துருச்சு. அப்ப காவலுக்கு போனோம் அப்படின்ற காரணத்தினால ஆளலம் சோ என்று காணப்பாடி பறவைகளை விரட்ட சொல்லியிருக்கிறாரு. இப்ப பறவைகள் சத்தம் போட்டாலே போயிடும், ஒண்ணும் இல்ல சோ அப்படின்னாலே போயிடும். ஆனா ஆளலம் சோ அப்படின்னு எதற்காக சொல்ல சொன்னார் அப்படின்னா, ஆளோலம் ஆளலம் சொல்லி பாருங்களேன், ஓம் ஓம்னு முடியும். இந்த ஓம் என்று சொல்லக்கூடியது பிரணவ மந்திரமாகப்பட்டது, மிருகப்பிரமானுக்கு குறித்தான ஒன்று. ஆனா உங்க தந்தையாராகப்பட்டவர் படைப்புக்குரிய ஒரு அதிபதி, படைப்பு தொழிலுக்கு முக்கியமா தேவை என்ன அப்படின்னா பிரணவ மந்திரமாகப்பட்டது. அந்த பிரணவ மந்திரம்னா என்ன அப்படின்னு மிருகப்பிரமான் பிரம்மனிடம் கேட்டாரு. கேட்டதற்காக ஒரு சிறு பிள்ளைகிட்ட போய் நம்ம என்ன சொல்றது அப்படின்ற இருமாப்புடன் பிரம்மன் மறுத்துட்டாரு. அதனால தலையில் கொட்டி சிறையில் அடைத்த கதையெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் புள்ளினிது யாழினிது என்பந்த மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்ற காரணத்தினால தன்னுடைய மகனான மிருகப்பெருமான் வாயிலாக பிரணவ மந்திரத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற காரணத்திற்காக சிவபெருமானே என்ன செய்தாரு? சீடனாக அமர்ந்து தந்தைக்கு மந்திரத்தின் சார பொருளைத்தன தகப்பன் சுவாமியின் பெயர் பெற்றார் மிருகப்பெருமான். ஆக முருகனுடைய நினைவாகப்பட்டது என்றென்றைக்கு மனதில் இருக்கணும் அப்படின்ற காரணத்திற்காக ஆளோலம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாகப்பட்டதை பயன்படுத்தி என்ன தெரியுமா, நவ தானியங்களாகப்பட்டது அதுல இருக்கு. இதை என்ன செய்வேன்? ஆளலம் சோ அப்படின்னு கத்திக்கிட்டு விரட்டுவேன். இதுல இருக்கக்கூடிய தானியங்கள் சிறிது தொலைவுல போய் சிதறும். அந்த பறவைகள்லாம் என்ன தெரியுமா செய்யும்? அந்த தானியங்களை சாப்பிட்டுட்டு போயிடும். என்னுடைய மிருகப்பெருமானுக்காக திணை விதைச்சிருக்கிறேன், அதுல எந்த ஒரு சேதாரமும் ஏற்படாமல் இருக்கும். அதாவது திணையை காத்த மாதிரி ஆயிருச்சு, ஒரு பறவைக்கு உணவளித்த மாதிரி ஆயிருச்சு, பறவை விரட்டின மாதிரி ஆயிருச்சு. இதுதான் எங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்கு. ஏன்னா அருமையா சொன்னீங்க, ஆளோலம் சோ அப்படின்னு சொல்லால விரட்டேன்னு. ஒரு காலத்தை வெள்ளால் அடித்த நச்சுரனாகப்பட்டவன் எதற்காக? பாசுபத கணையை பெற வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக. பிரம்பால் அடித்தான் அறிமர்த்த பாண்டியனாகப்பட்டவன். ஏன் பெட்டுக்கு மண் சுமக்கும் பொழுது சிவபெருமான் அணையை கட்டணும் குறுக்கு மறுக்கும் விளையாட்டு அமைச்சிருந்தான், அதனால பிரம்பால் அடித்தான். செருப்பான மதித்தான் தென்னப்பனாகப்பட்டவன். அவன் 63 நாயன்மார்கள்ல கண்ணப்பன் நாயனார் அப்படி திகழ்ந்தான். ஆனா சொல்லால் அடிச்சான் நக்கிரனாகப்பட்டவன். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற சொல்லால் அடிச்சான். இப்படி வில்லால அடிச்சவன் அழியல, பிரம்பால் அடித்த அரிமர்த்த பாண்டியன் அழியல, சிறப்பான மதி தென்னப்பன் அழியல. ஆனா சொல்லால் அடிச்ச நக்கிர மட்டும் எரிஞ்சு சாம்பலானா. இருந்தாலும் அவனுக்கும் திரு முருகாற்றுப்படை ஏற்றுவதற்கான ஒரு சிறப்பு கிடைத்தது. திருமுருகாற்றுப்படை ஏற்றுவதற்கான சிறப்பு எப்படி இந்த நக்கிரனை கிடைத்தது, அதற்கான காரணம் என்ன என்று எண்ணி பார்க்கும் பொழுது, ஏன்னா நக்கிரனாகப்பட்டவன் சிவன் அளித்த பிறகு மீண்டும் உயிர் பெற்று எழுந்தான். 39 தேவர்கள் 41 ரிஷிகளும் வேண்டிய வேண்டுகோளுக்கு இணங்க சிவனாகப்பட்டவர் மீண்டும் உயிர்ப்பித்து கொடுத்தார். அப்ப தமிழ் புலவர் அழிந்து விடக்கூடாது, தமிழ் சங்கத்துக்கு தமிழ் புலமையை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக மீண்டும் நக்கிரனை உயிர்ப்பித்து கொடுத்தார். அந்த நக்கிரனாகப்பட்டவன் சிவனையே நினைச்சுக்கிட்டு இருந்தார். அப்படி சிவனையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நக்கிரனை அவருடைய பிள்ளையாகப்பட்ட முருகனை நினைக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக முருகனை என்ன பண்றார் அப்படின்னா, தேவலோகத்திலிருந்து ஒரு பூதத்தை வரவழைக்கின்றார். கற்குமிகை என்று சொல்லி ஒரு பூதத்தை. அந்த பூதமாகப்பட்டது இந்த சிவன் எந்த யார் செய்கின்றார்களோ அவர்களை தூக்கி கொண்டு போய் ஒரு குகையில் அடைச்சிடும். அதனுடைய என்ன அதனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, மொத்தமாக 1000 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த 1000 பேரையும் நாம சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த பூதமாகப்பட்டது சிவன் நிந்தை எவர் செய்கின்றார்களோ, சிவனை யார் நினைக்காமல் அப்படி அதை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது மாறுகின்றார்களோ அவர்களை தூக்கி கொண்டு வந்து இந்த குகையில் அடைத்துவிடும். இப்படி அந்த பூதமாகப்பட்டது 999 பேரை கொண்டு வந்து அந்த பூதம் குகையில் அடைச்சிருக்கு. இன்னும் ஒரு ஆள் வேணும். இந்த ஒரு ஆளை நம்ம கொண்டு வந்து அடைச்சிட்டோம் அப்படின்னா நாம 1000 பேரையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிட்டு விடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த பூதம் சுத்திக்கு தெரிஞ்சு ஒரு நாள் என்ன பாருங்க, நக்கிரனாகப்பட்டவன் சரவண பொய்கக்கூடிய அந்த சரவண பொய்கையிலே சிவபூசை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நக்கிரனை திசை திருப்ப வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக அங்க உள்ள மரத்துல வந்து இந்த பூதம் வந்து உட்காந்து சிவபூசை செய்திருக்கக்கூடிய நக்கிரனுக்கு தெரியும்படியே
ஒரு மரத்திலிருந்து ஒரு இலையை பறிச்சு போடுது தண்ணிக்குள்ள. அப்படி போடும் பொழுது பாதி இலை மேலே கிடக்கு, பாதி இலை தண்ணிக்குள்ள கிடக்கு. இந்த தண்ணிக்குள்ள இருக்கிறது மீனாகவும் அந்த வெளியில நிலத்தில் இருக்கக்கூடியது பறவையாகவும் மாறி இந்த பறவை மேட்டில் இழுக்குது, இந்த தண்ணிக்குள்ள மீன் இழுக்குது. இப்படி ரெண்டு மாத்தி மாத்தி இழுக்கும் பொழுது இதை பார்க்கின்றார். ஆகா, இது ஒரு வித்தியாசமான ஒரு ஜீவனா இருக்கே அப்படின்னு நக்கீரர் பார்த்துக்கிட்டே அந்த கூர்மையை பார்த்துட்டே இருந்தார். பார்த்தவர் என்ன பண்ணிட்டாரு, சிவபூசை செய்யறத மறந்துட்டார். இதுதான்டா தக்க தருணம் என்று நினைத்து அவர் என்ன பண்ணாரு, அந்த பூதமாகப்பட்டது நக்கீரனை தூக்கிட்டு போயிடுச்சு. தூக்கிட்டு போய் கொண்டு போய் அந்த குகையில அடைச்சா மொத்தம் 1000 பேர் ஆயிடுச்சு. சரி, நாம போய் குளிச்சுட்டு வந்து இவங்களை சாப்பிட்டுருவோம் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த பூதம் போயிடுச்சு. அந்த நேரத்தில் பாருங்க, இங்க இருந்த அந்த 999 பேரும் நக்கீரனை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டால பாவி, நாங்க 990 பேர் நல்லா இருந்தோம், எங்களுக்கு அந்த பூதமாகப்பட்டது தேவைப்பட்ட உணவுகளை கொண்டு வந்து கொடுத்து, கனி காய்கள் இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து எங்களை கொழு 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 கொழுன்னு வளர்த்து வச்சிருச்சு. ஆனா சண்டால பாவி, நீ வந்துட்ட, நீ வந்த காரணத்தினால மொத்தமா உன்னையும் சேர்த்து எங்களையும் 1000 பேர் அந்த பூதம் சாப்பிட போகுது, இப்படி வந்து காரியத்துக்கு எடுத்துட்டியே அப்படின்னு எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சாங்க. சரி, நாம 1000 பேரும் தப்பிக்கணும் அப்படின்னா நீ ஒரு வழி செய்ய வேண்டும். அப்படி என்ன செய்யணும், நீ முருகப்பெருமான் நினைத்து அவரை வேண்டணும் அப்படின்னா அந்த முருகப்பெருமான் வந்து அருள் கொடுத்து நம்மளை எல்லாம் காப்பாற்றுவோம் அப்படி சொல்லி எல்லா முனிவர்களும் சேர்ந்து நக்கீரனிடம் சொல்கின்றார்கள். சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக நக்கீரன் என்ன பண்ணா, அந்த நேரத்துல முருகப்பெருமான் நினைத்தான். முருகன் வந்தார். திருமுருக ஆற்றுப்படை ஏற்றுவதற்கான வாய்ப்பை அந்த அந்த இதை அடியெடுத்து கொடுத்தார். திருமுருக ஆற்றுப்படை ஏற்றினார். அப்ப முருகன் என்ன பண்ணாரு, அந்த பூதத்தை அவரே அழிச்சு இந்த நக்கீரன் மற்ற 999 புலவர்களையும் அதாவது முனிவர்களையும் காப்பாற்றினார். அப்ப அந்த இடத்துல சொல்லால அந்த நக்கீரன் நெற்றிக்கண் திறப்பணும் குற்றம் குற்றம் அப்படிங்கிற சொல்லால் அடிச்ச காரணத்தினாலே அவனுக்கு திருமுருகாற்றுப்படை ஏற்றுவதற்கான ஒரு சிறப்பு கிடைத்தது. அதை போன்று நான் பறவைகளை சொல்லால வரட்டேன் அப்படின்னு சொல்லாம சொன்ன காரணத்தினாலே அந்த நக்கீரனுக்கு எப்படி ஒரு சிறப்பு கிடைத்ததோ அதை போன்று உமக்கும் ஒரு சிறப்பு உண்டாகட்டும். நன்றி சுவாமி. சொல்லுக்கு அவ்வளவு ஒரு வலிமை உண்டு. அதான் சொல்லுவாங்க, நெல்ல கொட்டினா அள்ளிடனா, சொல்ல கொட்டினா அள்ளிட முடியாது. தீயினார் சுட்டப்பன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. ஒரு வார்த்தை அன்னைக்கு மாகாக்க காவாக்கால் சோகாப்பார் சொல்லிழுக்கப்பட்டு ஒரு வார்த்தை அன்னைக்கு மாறிச்சு, மதுரையே அழிஞ்சது. அப்ப கொண்டு வா அல்லது கொண்டு வான்னு அப்ப கோவலனை கொண்டு வர சொன்னாரு. யாரு? நெடுஞ்செழிய பாண்டிய மன்னனாகப்பட்டவன் கோவலனை தண்டனைக்காக கொண்டு வர சொன்னாரு. ஆனா சேவகர்களும் தவறாக பொற்கொள்ளனுடைய சூழ்ச்சியின் காரணமாக தவறாக புரிந்து கொண்டு கொண்டுட்டாங்க, சிரச்சேதம் செஞ்சுட்டாங்க. அதனால மதுரையே அன்னைக்கு அழிஞ்சது. அப்ப சொல்லக்கூடிய சொல்லாகப்பட்டது எதிராளிகளுடைய மனதை புண்படுத்தாத வகையில் இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வேற ஒண்ணும் இல்லை, நீங்க என்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா சரி அடிச்சிட்டீங்கன்னா கூட ஒரு 2-3 நாட்கள் அந்த வருத்தம் இருக்கு, மறந்துடும். அந்த கடும் சொற்களால் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, அது என்னைக்குமே மறக்காது. ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னது அப்படின்னா நாவு. அதுவும் யாருடைய நாவு? நயவஞ்சகருடைய நாவு. எலும்பில்லாத பகுதி இல்லையா, எப்படி வேணாலும் பேசும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால எதிராளிகளிடம் பேசும் பொழுது பார்த்து பேசணும். அருமையா பேசுறீங்க, வாழ்த்துக்கள். இதிகாசங்கள் எத்தனைங்க? இதிகாசங்கள் 3. என்னென்ன? ராமாயணம், மகாபாரதம், சிவரகசியம், ரகசியம். அந்த ரகசியம் அப்படி இருக்கட்டும். சரி, ராமாயணம், மகாபாரதம். இந்த மகாபாரதத்துல 2 பிரிவுகளாக இருந்தாங்க, கௌரவர்கள், பாண்டவர்கள். பாண்டவர்கள், கௌரவர்கள். இந்த கௌரவர்களுக்கு மூத்தவன் யாருங்க? துரியோதனன். சரி, இந்த பாண்டவர்களுக்கு மூத்தவன் யாரு? தர்மன். உண்மையிலேயே அவன் பேரு தர்மனா? என்னது தர்மன் அப்படி சொன்னீங்க இல்லையா? ஆமா. இந்த 5 பேர் பேரை சொல்லுங்க பாப்போம். தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். சரி, இப்ப தர்மன் அப்படி சொன்னீங்க இல்லையா? ஆமா. அவரோட உண்மையான பேர் என்ன? இல்ல, புனை பெயர் தான். இல்ல, உண்மையான பேர் என்ன? காரண பெயர். என்ன காரணம்? தர்ம சிந்தனை உள்ளவர், அதனால தர்மர்னு பேரு. ஏன் அவனுக்கு தர்ம சிந்தனை? எதுக்கு தர்மன் பேர் வந்துச்சு? உண்மையான பெயர் யுதிஷ்டிரன். யுதிஷ்டிரன் தானே உண்மையான பேரு. உண்மையான பேரு. ஏன் தர்மன் பேர் வச்சாங்க? என்ன காரணம்? அவன் தர்ம சிந்தனையோடு நடந்துக்குவாரு, அதனால. அப்படி என்ன தர்மம் செஞ்சாரு அவரு? நிறைய இருக்குங்க, 1 இல்ல 2 இல்ல, ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகள் இருக்கு. என்ன எடுத்துக்காட்டு இருக்கு? தர்மன் தர்ம சிந்தனை உள்ளவன் அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகளுக்கு. தான் தோற்று போய்விடுவோம், ஒரே ஒரு பொய் சொன்னா
தன்னால வெற்றி பெற முடியும் அப்படின்றது தர்மனுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா தர்மர் செலுத்தக்கூடிய தேர் மட்டும் அந்தரத்தில் மிதக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. காரணம் என்ன அப்படின்னா தர்ம சிந்தனையின் காரணமாக போரில் எல்லோருமே என்ன செய்வாங்க அப்படின்னா காலாட்படை, குதிரைப்படை, இந்த மாதிரி யானைப்படை எல்லாம் வச்சு செலுத்திக்கிட்டு இருப்பாங்க தேரை. ஆனா தர்மன் தேரை செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. தர்மனுடைய தேர் எங்க இருக்கும் அப்படின்னா அந்தரத்தில் போகக்கூடிய ஒரு தன்மை படைத்தது. அது அப்பேற்பட்ட தர்மனுடைய தன்மை என்ன அப்படின்னா எப்படியாவது துரோணாச்சாரியரை வீழ்த்தணும். ஏன்னா அவர் தான் எல்லாருக்குமே குரு. அவரை வீழ்த்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நமது அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். அப்பதான் கிருஷ்ண பரமாத்மா பாக்குறாரு ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்யணும். கிருஷ்ணனுடைய அவதாரமே எதற்காக அப்படின்னா மனு பாரத்தை குறைப்பதற்காக. தர்மம் நிலைக்கணும், அதர்மம் அழியணும், அதற்காகத்தான் கிருஷ்ணனுடைய அவதாரம். அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா வேற வழியே கிடையாது, பொய் சொல்லணும். துரோணாச்சாரியார் எப்பேற்பட்டவர்? துரோணாச்சாரியாருக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேரு? மெய் முனிவன் என்று சொல்லக்கூடிய ஒரு பேர். எந்த ஒரு தருணத்திலும் பொய்யே சொல்லாதவர். ஆக அப்பேற்பட்ட துரோணாச்சாரியார் நம்பணும், நம்பும்படியாக பொய்ய சொல்லணும். யார் சொன்னா நம்புவார் அப்படின்னா தர்ம சிந்தனை உள்ள தர்மன் சொன்னாதான் அதை நம்புவார். அப்ப தர்மனிடம் கிருஷ்ண பரமாத்மா போய் ஒரே ஒரு பொய்யத்தான் சொல்ல சொன்னார். என்ன பொய்? அஸ்வத்தாமன் இறந்தான். ஏன்னா துரோணாச்சாரியருடைய மகன் யாரு? குதிரையின் முதுகை கிழித்துக் கொண்டு பிறந்தவன் சிரோன்மணி, நெற்றியில் சிரோன்மணி என்று சொல்லக்கூடிய மணியுடன் பிறந்தவன் அஸ்வத்தாமன். அவனுக்கு அழிவே கிடையாது. அழிவே கிடையாதுன்றது அவன் வாங்கிய சாபம். கருவில் இருக்கக்கூடிய சிசுவின் மீது பிரம்மாஸ்திரத்தை செலுத்தியதன் காரணமாக வாங்கிய சாபம் சுரஞ்சீவியாக வாழக்கூடிய ஒரு தன்மை. அப்ப அஸ்வத்தாமன் இறந்துட்டா அப்படின்னா துரோணாச்சாரியர் என்ன செய்வாரு? கையில் ஆயுதத்தை ஏந்த மாட்டார். ஏன்னா தன்னுடைய மகன் மீது அவ்வளவு ஒரு அன்பு. அப்ப கிருஷ்ணன் பாக்குறாரு, பீமன் சொன்னா நம்ப மாட்டாரு, அர்ஜுனன் சொன்னா நம்ப மாட்டார். தகுதியான ஆள் யாரு? தர்மன். அப்ப தர்மனை கொண்டு சொல்றாரு, எப்படியாவது நீ துரோணாச்சாரியாருடைய காதில் படும்படி அஸ்வத்தாமன் இறந்தான் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லு, மத்ததை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு. தர்மர் அதுக்கு யோசிக்கிறார், என்ன கிருஷ்ணா பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நீயே இப்படி என்னை பொய் சொல்லலாமா? எந்த ஒரு தருணத்திலும் என்னுடைய வாயிலிருந்து பொய்ன்ற வார்த்தை கூட வராது. சுட்டு போட்டாலும் என் வாயிலிருந்து பொய் வராது அப்படின்னு எவ்வளவு சொல்றாரு. ஆனா கிருஷ்ணன் கேட்க மாட்டாரு. இவன் சொன்னா தானே காரியம் நடக்கும் அப்படின்றதுக்காக நமக்கு வெற்றி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீ சொல்லியே ஆகணும்னு எவ்வளவோ வற்புறுத்தியும் கடைசி வரைக்கும் தான் தோற்று போனாலும் பரவாயில்ல பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மிகவும் பிடிவாதமாக இருந்தவர் தர்மர். அப்ப என்ன செய்யறாரு கிருஷ்ணன்? வேற வழியே கிடையாது, இவனை இவன் போக்குல விட்டு தான் பிடிக்கணும் அப்படின்னு தர்மரிடம் சொல்றாரு. நீ வேற ஒண்ணும் சொல்ல வேணாம், அஸ்வத்தாமன் என்ற மத்தகம் இறந்தது. ஏன்னா அஸ்வத்தாமன் என்ற யானை ஆகப்பட்டது. ஒரு யானைக்கு பெயர் அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் என்ற யானை போரில் இறந்தது, உண்மையாவே இறந்து போச்சு. அப்ப நீ இந்த உண்மையை மட்டும் சொல்லு, அஸ்வத்தாமன் என்ற மத்தகம் இறந்தது அப்படின்றத மட்டும் சொல்லு, மத்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. அப்ப தர்மர் பாக்குற, சரி உண்மையை தானே சொல்லணும், உண்மையை சொல்றதுனால ஒண்ணும் தவறு இல்லையே அப்படின்னு துரோணாச்சாரியாருடைய காதில் படும்படி அஸ்வத்தாமன் என்ற மத்தகம் இறந்தான்னு சொல்ல, இந்த அஸ்வத்தாமன் இறந்தான் அப்படின்ற வார்த்தை மட்டும் துரோணாச்சாரியருடைய செவிகளில் விழுந்தது. மீதம் இருக்கக்கூடிய மத்தகம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லாகப்பட்டு வரும் பொழுது கிருஷ்ணன் என்ன செய்தது? தான் வைத்திருக்கக்கூடிய பாஞ்சசனி என்று சொல்லக்கூடிய சங்க எடுத்து ஊத ஆரம்பிச்சார். அப்ப அந்த சங்கினுடைய ஒளியில தர்மர் சொன்ன வார்த்தைகள் சரியாக துரோணாச்சாரியருடைய செவிகளில் விழுந்த வார்த்தை என்ன? அஸ்வத்தாமன் இறந்தான். போச்சுடா, நம்ம மயம் இறந்துட்டான் அப்படின்னு கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கீழே போட்டாரு. அடுத்ததாக யாரு? திருஷ்டத்யும்னன் என்று சொல்லக்கூடியவன், துருபத நாட்டு மன்னனுடைய துருபத மன்னனுடைய மகன், திரௌபதியுடைய சகோதரன் திருஷ்டத்யும்னன் என்று சொல்லக்கூடியவன் தன்னுடைய தந்தைக்காக துரோணாச்சாரியாரை பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்தவன் கடைசியாக துரோணாச்சாரியாரை வீழ்த்தினான். அப்ப தனக்கு தோல்வி ஏற்படும் தெரிந்தும் தர்மர் அந்த விஷயத்தை செய்யல, பொய் சொல்லல, கடைசி வரையும் சொல்லவே கிடையாது. இது ஒரு சான்று. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு சமயத்துல வனவாசம் போயிருக்கும் பொழுது திரௌபதி என்ன செய்யறா? தண்ணீர் தாகமாகப்பட்டது ஏற்படுது. காட்டுல ஒரு குடியில் இருக்கிறாங்க, தண்ணீர் தாகம் ஏற்படுது. அப்ப திரௌபதி தன்னுடைய கணவன்மார்கள் 5 கணவன்மார்கள் அழியா பத்தினி அப்படின்றதுக்கு உனக்கு காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்பேற்பட்ட முறையில் இந்த பெண் என்ன செய்யறா அப்படின்னா, கணவன்மார்கள் கடைசி பையன் யார் அப்படின்னா சகாதேவன், சாஸ்திரத்துல சிறந்தவன். அந்த சகாதேவனை அழைத்து தண்ணீர் வேணும், எல்லோருக்குமே உணவு அருந்து எதற்கு பிற்பாடு தண்ணீர் வேணும், எங்காவது சென்று தண்ணீர் இருந்தா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது சகாதேவன் முதல்ல போறான். போரும் பொழுது ஒரு நச்சு பொய்கையாகப்பட்டது கண்ணில் படுது. இந்த பொய்கையிலிருந்து நீர் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சகாதேவன் போய் தண்ணீர் அள்ளி பருகலாம், முதல்ல நம்ம குடிச்சிட்டு அதற்கு பிற்பாடு எடுத்துட்டு போகலாம்னு நீரை அள்ளி பருகக்கூடிய வேளையில அங்கு ஒரு அசரீரியாகப்பட்டது ஒழிக்குது. சகாதேவா, இந்த தண்ணீரை நீ அருந்தணும் அப்படின்னா நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லணும். அதை மீறி இந்த தண்ணீரை அருந்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசரீரியாகப்பட்டது. சகாதேவன் பார்க்கிறான், யாரோ ஒரு அசரீரி கேட்குது, இது கேட்கிற கேள்விகள்லாம் நம்ம பதில் சொல்லி இருக்க முடியுமா இருக்கக்கூடிய தாகத்துல அப்படின்னு இருமாப்புடன் அந்த தண்ணீரை எடுத்து பருகிறான். அடுத்த கணமே மூர்ச்சியற்று இறந்து விடுறான். போன சகோதரனை காணோம். அடுத்ததாக யார் வர்றான்? நகுலன் வர்றான். நகுலனுக்கும் அதே மாதிரியான அசரீரி வாக்கு கேட்குது. நகுலனும் அதே தவற செய்யறான். அவனும் மூர்ச்சியற்று இறந்து போயிடுறான். அடுத்ததாக அர்ஜுனன், அடுத்ததாக பீமன், 4 பேரும் வந்தாச்சு. 4 பேரும் மூர்ச்சியற்று இறந்து கிடக்குறாங்க.
திரௌபதியை பார்க்கிறா. போன 4 கணவன்மார்களையும் காணா. கடைசியாக இருக்கக்கூடியவர் தர்மர். அப்பதான் தர்மரை பார்த்து சொல்றா, சுவாமி போன 4 பேருமே வர காணோம், என்ன ஏதுன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு, நீங்களும் போய் பாருங்க என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது தர்மர் பார்க்கிறா. தன்னுடைய சகோதரர்களை தேடி அவர் வர்றாரு. அவருக்கும் அசரீரி வாக்கு கேட்குது. தர்மா, நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொன்ன அப்படின்னா கண்டிப்பாக நீ உயிரோடு இருப்ப, அதை மீறி நீ தண்ணீரை பருகணும் அப்படின்னா உன்னுடைய சகோதரர்கள் மாதிரி நீ இறந்து போயிடுவான்னு சொல்லும் பொழுது தர்மர் பார்க்கிறாரு. கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமே நான் பதில் சொல்றேன் அப்படின்னு தர்ம சிந்தனையோடு எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றாரு. சொல்லி முடித்ததற்கு பிற்பாடு அசரீரி ஆகப்பட்டதுக்கு சந்தோஷமாயிருச்சு. அந்த பூதம் என்ன செய்து, தர்மா நீ சொன்ன பதில்கள்ல நான் நிச்சயமாக மனம் குளிர்ச்சி அடைந்தேன். ஆனா உனக்கு நான் ஒரு வரம் தரணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, இங்கு இறந்து கிடக்கக்கூடிய 4 சகோதரர்கள்ல ஒரே ஒரு சகோதரனை மட்டும் நான் உனக்கு உயிர்ப்பித்து இழச்சேறேன். 4 பேர் செத்து போய் கிடக்குறாங்க. இதுல ஒரே ஒரு ஆளை மட்டும் நான் உயிரோடு திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறேன். ஆனா எந்த சகோதரன் உயிரோடு வேணும் அப்படின்றத நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு அந்த அசரீரி வாக்கு சொல்லுது. அப்ப தர்மர் பார்க்கிறாரு. சிறிதும் யோசிக்காமல் அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, இறந்து கிடக்கக்கூடிய சகோதரர்கள்ல நகுலனாகப்பட்டவை எனக்கு உயிர்ப்பித்து எழுந்து வரணும்னு கேட்கிறாரு. இந்த அசரீரி பூதத்துக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அப்படி கேட்கிற? பீமனை கேட்டிருக்கலாம். பீமனை உயிர்ப்பித்து கேட்டிருந்த அப்படின்னா அதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு. 16,000 யானை பலம் கொண்டவன், கதாயுதத்தில் சிறந்தவன், அவன் பக்கத்துல இருந்தான்னா உனக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். அவனை கேட்டிருக்கலாம். இல்ல, வில்லுக்கு விஜயன் அர்ஜுனன், ஆக அப்பேற்பட்ட அர்ஜுனனை காண்டிபனாகப்பட்டவன் அவன் இருந்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும், அவனையாவது உயிரோடு கேட்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா கடைசி பிள்ளை சகாதேவன் சாஸ்திரம் தெரிஞ்சவன், என்னென்ன நடக்க போகுதுன்ற எல்லா விவரமும் அவனுக்கு தெரியும், அவனையாவது உயிர்ப்பித்து கேட்டிருக்கலாம். சம்பந்தமே இல்லாம குதிரைகளை பழக்கமேற்றுவதில் சிறந்தவன் நகுலை, இவனை எதுக்கு நீ உயிரோடு கேட்கிற அப்படின்னு அசரீரி கேட்கும் பொழுது அப்பதான் தர்மர் சொன்னாராம், தாய்க்கு தலைப்பிள்ளை அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்ப என்னுடைய தாயான குந்தி தேவிக்கு நான் முதல் பிள்ளை, தலைப்பிள்ளை, அடுத்ததாக பீமன், அர்ஜுனன். என்னுடைய தந்தையாருக்கு இளையா மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியவன் மாத்திரி தேவி, இளைய தாயாகப்பட்டவன். ஆக அவளுக்கு தலைப்பிள்ளை யார் அப்படின்னா, துர்வாசர் கொடுத்த குளிகைகள்ல குந்தி தேவி என்ன செய்தா அப்படின்னா முதல் 4 குளிகைகள் அவதான் பயன்படுத்தினா. மீதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குளிகையை மட்டும் தன்னுடைய தங்கையான இளையாளான மாத்திரி தேவிக்கு கொடுத்தா. ஆக ஒரே ஒரு குளிகையின் மூலமாக பிறந்தவர்கள் தான் அஸ்வினி தேவர்களுடைய அம்சமாக பிறந்தவர்கள் இரட்டையர்கள் நகுலன் சகாதேவன். ஆக என்னுடைய இளைய தாயான மாத்திரி தேவி என்னுடைய தந்தை இறக்கும் பொழுதே உடன்கிட்ட ஏறிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் தாய்க்கு பேர் சொல்றதுக்கு தலைப்பிள்ளைதான் வேணும் அப்படின்ற காரணத்தினால நான் என்னுடைய தாய்க்கு உயிரோடு இருக்கிறேன், குந்தி தேவிக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். ஆனா இளைய தாயான மாத்திரி தேவிக்கு மூத்த பிள்ளையான நகுலன் உயிர்ப்பித்து எழுந்து வரணும் அப்படின்னு தர்ம சிந்தனையோடு கேட்டான். அதனாலதான் தர்மரை நிறைய விதத்துல சான்று இருக்கு. இந்த மாதிரி தர்ம சிந்தனையில சிறந்தவர் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு சான்றாக சொல்லலாம். நீங்க சொன்னது உண்மை. உண்மை என்ன நான் நினைக்கிறேன் உண்மை இல்ல, இதுவும் ஒரு சான்றுன்னு தான் சொல்றேன். உண்மை என்ன நீங்க சொல்லுங்க. உண்மை உண்மைதான். உண்மை எத்தனை தடவை தான் கேட்பியோ? உண்மைதான் நானும் சொல்றேன். நானும் அதைத்தானே சொல்றேன். ஏன் ஏத்துக்கிற மனசு வரலையோ? ஒரு பாராட்டு கொடுங்க, நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. நன்றி 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 நன்றி. பாத்தீங்களா, கொஞ்சம் பேர் இருந்தாலும் எப்படி கவனமா கவனிக்கிறாங்க. 4 பேர் பார்த்தாலும் நமக்கு 40,000 பேர் பார்த்ததுக்கு சமங்க. இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஞான பெயர்கள். அதனால 4 பேர் பார்த்தாலும் 40,000 பேர் பார்த்ததுக்கு சமம் சொல்லி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, நான் வந்த காரணத்தை சொல்லலாமா? 4 பேர் மிச்சம் வாழணும், 4 பேர் போன பாதையில போகணும்னு இருக்காங்க இல்லையா? ஆமா, 4 பேர் மிச்சம் வாழணும்னா மாதா பிதா குரு தெய்வம் 4 பேர் போன பாதையில போகணும். அப்படின்னா அப்பர் சுந்தரர், மாணிக்கவாசகர், திருநானந்த சம்பந்தர் அப்படின்னு இருக்காங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா 4 பேர் மிச்சம் வாழணும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க என்ன கேட்டீங்க இல்லையா, நான் திரும்ப உங்களுக்கு நான் கேட்டா நீங்க கேட்பீங்களா? கேட்பேன்ல. நீங்க மட்டும் என்ன சும்மா நேத்து கடனுக்கு வந்திருக்கிறீங்க சேனல் ஒட்டிக்கு காலையில வரிசையா எண்ணி வாங்கிட்டு தானே போறீங்க. எங்க மக்கள் வாரி கொடுக்குற வள்ளல், அதனால அள்ளி கொடுப்பாங்க. சரி, 6,500 ரூபா வாங்கிட்டு தானே போறீங்க. ஒரே ஒரு விவரம் கேட்கணும்னு நினைக்கிறேன், கேட்கலாமா? கேட்கலாம், தவறு இல்லை. இப்ப 4 பேர் மிச்சம் வாழணும் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சொன்னீங்க? மாதா பிதா குரு தெய்வம் சொன்னேன். ஒருத்தனுக்கு ஒண்ணு மாதா இருக்கணும், தாயாகப்பட்டவன் இருக்கணும், தாய் இல்லாத பிள்ளை தந்தையாவது இருக்கணும். தந்தையும் இல்ல, சரி, ஒரு குருவாவது இருந்து வழி நடத்தணும். குருவும் இல்ல, தெய்வம் தான். அதாவது கதியற்றவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு தெய்வமே கதி அப்படின்னு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. ஆக ஒரு மனிதனாகப்பட்டவருடைய வாழ்வியல் நடைமுறைக்கு தேவை யாரு அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம். இது எழுதி வைக்கப்பட்ட ஒன்று. ஆனா இந்த 4 பேருமே ஒருத்தனை கைவிட்டு இருக்காங்களே. இதே மகாபாரதத்துல மாதாவும் உதவல, பிதாவும் உதவல, குருவும் இல்ல, தெய்வமும் கைவிட்டுருச்சு. அப்பேற்பட்ட ஒரு பாவத்திற்குரிய ஒரு ஜீவன் யாரு? இதே மகாபாரதத்துல இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த சேண்டலப்பட்டில இருக்கவங்க எல்லாருமே வள்ளல்கள் அப்படின்னு. அப்படி வல்லாக இருந்தவன் யாரு அப்படின்னா கர்ணனாகப்பட்டவன். இந்த கர்ணனுக்கு தாயும் உதவல,
எப்படி? ஏன்னா துர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்கின்றால் குந்தி தேவியாகப்பட்டவள். அவருடைய பணிவிடை சிறப்பாக இருந்த காரணத்தினாலே அதில் அது மகிழ்ந்த துர்வாச முனிவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவளுக்கு ஒரு 5 குளிகைகளை கொடுக்கிறார் சந்தோஷப்பட்டு. அதுல இது உண்மையிலே பலிக்குமா பலிக்காதா அப்படிங்கிற விஷயத்தை சோதனை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற காரணத்திற்காக அவ என்ன பண்ணா சூரிய பகவானை நினைக்கின்றால். சூரியனாகப்பட்டவன் இங்கே காட்சி கொடுக்கின்றான். பெண்ணே, என்னை அழைத்த காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நான் வந்துட்டேன் அப்படின்னா ஏதாவது உனக்கு கொடுக்காம போக மாட்டேன்னு சொல்லி ஒரு குழந்தை கொடுத்துட்டு போயிட்டான். அப்ப அந்த குழந்தை யாரா அப்படின்னா அவன் தான் கர்ணனாகப்பட்டவன். குழந்தை பிறந்துருச்சு. குந்தி தேவி ஆகப்பட்டவள் சிறு குழந்தை, நாமே குழந்தை, நமக்கே குழந்தை அப்படின்ற மாதிரி நம்ம குழந்தையா இருக்கோம். நாளைக்கு வெளியில தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அசிங்கமாகிறோம் அப்படின்னு இந்த பெண்ணாகப்பட்ட குந்தி தேவி என்ன பண்ணா ஒரு சேலையை ஒண்ணு சுத்தி ஒரு பெட்டிக்குள்ள வச்சு ஆத்துல அனுப்பி விட்டான். அப்ப அந்த பெற்ற குழந்தையை பேணி பாதுகாக்கவில்லை அந்த தாயாகப்பட்ட குந்தி தேவி. ஆத்துல அனுப்பிச்சு விட்டான். சரி, ஆத்துல அதிரதன் நினைச்சக்கூடிய தேரோட்டியாகப்பட்டவன் எடுத்து வளர்த்தான். ஆனா அவனுக்கு உண்மையிலே தகப்பன் யாரு அப்படின்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவானாகப்பட்டது ஏதாவது அவனுக்கு உதவி செய்தானா? எந்த வகையிலையும் அவனுக்கு உதவி செய்யவில்லை. அப்ப தகப்பனும் கைவிட்டு விட்டான். கடைசி மூன்றாவதாக மாதா பிதா குரு. அந்த குருவாகப்பட்டவர் யார் அப்படின்னு சொன்னா பரசுராமனாகப்பட்டவன். பரசுராமனை சென்று வில்வித்தை கத்துக்கொண்டிருக்கிறான் கர்ணனாகப்பட்டவன். அப்ப ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா அவருக்கு சற்று தூங்கணும் போல தோணுச்சு. அப்ப கர்ணனுடைய தொடையில தலையை வைத்து பரசுராமனாகப்பட்டவன் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல எப்படியாவது காட்டி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக இந்திரனாகப்பட்ட ஒரு வண்டுருவம் எடுத்து கர்ணனுடைய தொடையை ஒரு புறம் துடைத்து மறுபுறம் வெளியில வருகிறான். அப்படி மறுபுறம் வெளியில வந்து பார்த்தா இங்க அப்படியே குருதி வெள்ள ரத்தம் அப்படியே ஆறா போய்கிட்டு இருக்கு. இந்த ரத்தம் போய் பட்டோன்னே அவர் தூக்கத்திலிருந்து முழிச்சு பார்த்தாரு. ஒரே ரத்த வெள்ளமாக. இது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு அந்தணன் இதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு சத்திரியனுக்கு அல்லவா இதை தாங்கக்கூடிய வல்லமை சக்தி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பரசுராமன் கேட்கிறார் கர்ணனை பார்த்து, கர்ணா நீ உண்மையிலேயே அந்தணனா இல்ல சத்திரியனா அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் உண்மையிலேயே அந்தணன் அல்ல சத்திரியன் என்று தெரிய வருகிறது. அதன் பிறகு கொடுத்தான் சாபத்தை. படி சாபத்தை, நீ கற்ற வித்தைகள் அனைத்தும் களத்திற்கு உதவாமல் போகட்டும் அப்படின்னு. நீங்க கூட நினைக்கலாம், அந்த பீஷ்மர் நினைச்சக்கூடியவர் சத்திரிய குலந்தானே, அவரும் பரசுராமன் தானே போய் வில்வித்தை கத்துக்கிட்டாரு. அப்ப அவருக்கு மட்டும் ஒரு நியாயம், இவருக்கு ஒரு நியாயமா? இவருக்கு ஏன் சாபத்தை கொடுத்தாரு கூட நினைக்கலாம். ஏன்னா பீஷ்மராகப்பட்ட முதல்ல கத்துக்கிட்டான். அதன் பிறகு என்ன காரணம் அப்படின்னா அவர் ஒரு சபதத்தை எடுத்துக்கொண்டார். யாரு? பரசுராமனாகப்படும். எதற்காக? அன்னைக்கு பீஷ்மர் என்ன பண்ணா, அம்பிகை அம்பாளிகை அம்மா என்று சொல்லக்கூடிய 3 பேரை போய் தன்னுடைய தம்பிகளுக்காக தூக்கிட்டு வந்தான் சிவமரத்துல. அப்படி தூக்கிட்டு வரும் பொழுது ஆனா 2 பேரை கொண்டு போய் சேர்த்தான். ஆனா ஒருத்தி என்ன சொன்னா, நான் சவனத்தோஷம் மன்னனை காதலிக்கின்றேன் அப்படின்னு சொன்ன. சரி அப்படியா, சரி போயிட்டு அப்படின்னு அனுப்பி வச்சார். யாரு? பீஷ்மராகப்பட்டவர். அப்ப அவன் போய் அந்த மன்னனிடம் சொல்கின்றால், இன்னொருவன் கவர்ந்து சென்ற உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு. அப்படி சொன்ன உடனே திரும்ப என்ன பண்ணா, நீதான் என்ன திருமணம் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பீஷ்மர்ட்ட வந்து கேட்கிறா. அப்படி பீஷ்மர்ட்ட கேட்கும் பொழுது பீஷ்மர் என்ன சொன்னாரு, என்னால முடியாது. ஏன்னா நான் என்னுடைய தந்தைக்கு திருமணம் முடித்து வைக்கும் பொழுது இனிமேல் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சபதம் எடுத்திருக்கின்றேன், உன்னால என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றா, வருத்தப்பட்டு பரசுராமன் போய் சொல்றான். ஏன்னா பீஷ்மருக்கு குரு பரசுராமன் தானே. அப்ப பரசுராமன் போய் சொல்லும்போது பரசுராமன் எவ்வளவு பீஷ்மருக்கு சொல்றார். ஆனா பீஷ்மர் அதை கேட்கவில்லை. இருவருக்கும் போர் நடக்கிறது. அந்த போரிலே பரசுராமனையே வெற்றி கொள்கின்றார் பீஷ்மராகப்பட்டவர். அப்படி வெற்றி கொண்ட காரணத்தினாலே இனிமே இந்த சத்திரிய, ஏன்னா குருவுக்கே துரோகம் செய்து குருவையே வெற்றி கொண்ட காரணத்தினாலே, ஏன்னா அத்தனை வித்தைகள் சொல்லிக் கொடுத்த காரணத்தினால நீ இதை தெரிஞ்சுக்கிட்ட, இனிமே உங்க சத்திரிய குலத்துக்கு நான் வித்தை கத்துக் கொடுக்க மாட்டேன் சொல்லி அன்னைக்கு ஒரு சபதத்தை எடுத்துக்கொண்டார். அதன் பிறகு கர்ணன் போனான். அப்ப அவள் சத்திரியன் என்று தெரிந்த உடனே அந்த வித்தைகள் இடத்திற்கு களத்திற்கு உதவாமல் போட்டோம் சொல்லி சாபத்தை கொடுத்தான். அந்த இடத்துல குருவும் கர்ணனுக்கு உதவவில்லை, சாபத்தை கொடுத்து விட்டார். சரி, தெய்வம் யாரு? கிருஷ்ணனாகப்பட்டவர் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கின்றார். ஒரு நேரத்தில் அர்ஜுனனாகப்பட்டவன்
கர்ணன் மேல அம்புமலை பொழிகின்றான். அப்ப அம்புமலை பொழிந்து கொண்டிருக்கின்றான். ஆனா கர்ணனுடைய உயிர் போகல. அப்ப கண்ணனை பார்த்து கேட்கிற அர்ஜுனன், கண்ணா இது என்ன விந்தை? நானும் எத்தனையோ அம்புகளை போடுறேன், ஆனா அந்த கர்ணனுடைய உயிர் போக மாட்டேங்குதே, இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கண்ணனை பார்த்து கேட்கின்றான். அப்ப கண்ணன் சொன்னார், அர்ஜுனா கொஞ்சம் பொறு, அவசரப்படாத அப்படின்னு சொல்லி தேரை விட்டு கீழே இறங்கினார். அந்த கர்ணன் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்றார். கர்ணனிடம் சென்று, கர்ணா நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தையும் எனக்கு தானமாக கொடு அப்படின்னு ஒரு அந்தணர் உருவத்துல போய் தெய்வமாகப்பட்ட கண்ணனும் கேட்டார். அப்ப என்ன பண்ணா, கர்ணனாகப்பட்டவன் அங்கு உடம்பு எல்லாம் அம்புமலை பொழிந்து குருதி வெள்ளம் போயிட்டு இருக்கு. அந்த வகையிலும் இந்த அப்படி கண்ணா அப்படி சொல்லி அன்னைக்கு தன்னுடைய புண்ணியங்கள் அனைத்தையும் தானமாக கொடுத்தான். அந்த புண்ணியங்கள் அனைத்தையும் தானமாக கொடுத்தாங்க. அவனுக்கு இன்னும் மேலும் ஒரு புண்ணியம் தான் வந்து சேர்ந்தது. அப்புறம் தானம் கொடுத்த பிறகு அதன் பிறகுதான் அவனுடைய உயிராகப்பட்டது பிரிந்தது. அது பிரிவதற்கு முன்பாகவே அவன் ஒருவனுக்கு கண்ணனாகப்பட்டவன் என்ன பண்ணாரு, தன்னுடைய விஸ்வரூப காட்சியை கண்ணனாகப்பட்டவர் கர்ணனுக்கு காட்டினார். அப்ப அந்த இடத்துல தெய்வமும் அந்த கர்ணனை கைவிட்டு விட்டது. அப்ப மாதாவும் அவனுக்கு உதவல, பிதாவும் உதவல, குருவும் உதவல, கடைசியாக இருந்த தெய்வமும் அவனுக்கு உதவவில்லை. இதுதான் அந்த கர்ணனுக்கு இத்தனை மாதா பிதா குரு தெய்வம் செய்த மிகப்பெரிய ஒரு செயலாகும். உண்மை உண்மை. தெய்வமே கைவிட்டுருச்சு. கை தட்டிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. பாத்தீங்களா, சொல்லாம அவங்களே தட்டிட்டாங்க. நன்றி நன்றி. எதற்காக அப்படின்னா ஊழ்வினை மெல்ல வந்து உருத்தம் இருக்கு. ஆமா, விதி வழிதல்லவா, நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். அப்ப கர்ணன் இவ்வளவு நல்லவன், கொடைவள்ளல், பிறவியிலேயே ஈகை குணம் கொண்டவன். ஆனா கொடுப்பதற்கு பொருள் ஏதும் இல்ல. வழியில கடந்தா எடு உரியவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க, இருந்தா தானே கொடுக்க முடியும். அப்ப இல்ல அவங்கிட்ட கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்ச கதை தான் கர்ணனுடைய கதை. தேரோட்டியின் மகனாக வளர்க்கப்பட்டான். அவரிடம் கொடுத்து உதவுவதற்கு பொருள்கள் இல்லை. ஆனா துரியோதனனுடைய அன்பிற்கு பாத்திரமானவன் கர்ணன். அங்க தேசத்தை கொடுத்து அரசனாக்கி செல்வ செழிப்போடு அழகு பார்த்தவன் துரியோதனே. அப்பேற்பட்ட துரியோதனனுக்காக என்னுயிர் போனதற்கு பிற்பாடுதான் உன்னுயிர் போகணும் அப்படின்ற ஒரு வாக்கு கொடுத்தான். அந்த வாக்கின்படி கடைசி வரைக்கும் உறுதியோடு துரியோதனுக்காக நின்னான். துரியோதனனுக்கு முன்பே உயிரையும் திறந்தான். உண்மையான நட்புக்கு எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா கர்ணனும் துரியோதனனும் தான். அப்பேற்பட்ட கர்ணனுக்கு எதற்காக இவ்வளவு ஒரு இன்னல்கள் வரணும், எதற்காக இப்படி ஒரு இழப்பு ஏற்படணும்? கர்ணன் இறந்தே ஆகணும் அப்படின்றது விதி. மனுவாரத்தை குறைக்கணும் முதல்லயே சொன்னேன். அப்ப பூமி தேவதையாகப்பட்டவங்க, பூமா தேவியாகப்பட்டவங்க மனுவாரம் தாங்க முடியாம மகாவிஷ்ணுவுடன் போய் முறையிட்டதன் காரணமாகத்தான் இந்த கிருஷ்ணாவதாரம் ஏற்படுது. அப்ப கர்ணன் எப்படி அழியணும், எதற்காக அழியணும் அப்படின்னா அவனுடைய முற்பிறப்பும் ஒரு காரணம் இல்லையா? சகசர கவசம் என்று சொல்லக்கூடிய 1000 கவசங்களை உடையவனாக இருந்தா தேவாதி தேவர்கள் அனைவரையுமே துன்பப்படுத்தினான். அப்ப இவனுடைய அழிவை ஏற்படணும் அப்படின்னா யார்கிட்ட போய் முறையிடணும் அப்படின்னு மகாவிஷ்ணுவோட போய் முறையிட்டதன் காரணமாகத்தான் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் நரன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய இரட்டை அவதாரம். எதற்காக இரட்டை அவதாரம்? சகசர கவசனை அழிக்கணும், ஒரு கவசத்தை பிடுங்கணும். 1000 கவசம் இருக்கு அவனுக்கு, ஒரு கவசத்தை பிடுங்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஒருத்தர் தவம் இருக்கணும், தொடர்ந்து ஒருத்தர் போர் புரியணும். எப்படி பார்த்தாலும் 2 பேர் வேணும். மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் 2, நரன் நாராயணன். நரன் போர் புரியும் பொழுது நாராயணன் தவம் இருப்பாரு, நாராயணன் போர் புரியும் பொழுது நரன் தவம் இருப்பாரு. அப்ப இந்த மாதிரி தொடர்ந்து தவம் இருந்து போர் புரிந்து ஒவ்வொரு கவசங்களாக பிடுங்கி 999 கவசங்களையும் பிடுங்கியாச்சு. மீதம் இருந்த ஒரு கவசத்தோடு சகசர கவசம் போய் அடைக்கல புகுந்த இடம் தான் எங்க அப்படின்னா சூரிய பகவான்கிட்ட போய் அடைக்கலம் புகுறோம். என்னதான் எதிரியாக இருந்தாலும், என்னதான் யாரு என்னன்னு தெரியாதவங்களா இருந்தாலும், நம்மளை தேடி அடைக்கலமும் உயிர் பிச்சை கேட்டு ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அடைக்கலம் கொடுப்போம். அதைத்தான் சூரிய பகவானும் செய்தார். என்னதான் தவறானவனாக இருந்தாலும் அடைக்கலம் கொடுத்தாரு. அவனுக்கு மீதம் இருந்த ஒரு கவசத்தோடு உயிரோடு இருந்தான். இந்த மீதம் இருந்த ஒரு கவசத்தை பிடுங்கணும். அதற்காகத்தான் கர்ணனாக பிறந்தான். கர்ணனாக பிறப்பது மட்டுமல்லாது செய்த தவறுகளுக்காகத்தான் பிறந்ததிலிருந்து வளரும் முறை அவன் படாத அவமானங்களே கிடையாது, அவன் கேட்கக்கூடாத வார்த்தைகளே கிடையாது. நீ என்ன, நீ யாரு, உன்னுடைய தாயாரு, தந்தையாரு, கோத்திரம் என்ன, குலம் என்ன அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் அவமானப்படுத்தப்பட்டு வெறும் அவமானங்களை மட்டும் தாங்கி வளர்ந்தவன் யாரு அப்படின்னா கர்ணனா. காரணம் என்ன அப்படின்னா முற்பிறவியின் பயனின் காரணமாக ஆக இறந்தே ஆகணும் அப்படின்றது விதி. இதெல்லாம் நல்லா பேச நல்ல விஷயமா சொல்றீங்க. கர்ணனுக்கு நண்பனா இருந்தது யார்? அங்க தேசத்தை கொடுத்தவன் துரியோதனன். துரியோதனாகப்பட்டவன். அந்த துரியோதன கௌரவர்களுக்கு தலைமை தாங்கி படையை நடத்தி சென்றார். சரி. ஆனா போர் முடிவடைய போகிறது. துரியோதனன் பீமனுடைய கதாயத்தால் அடிபட்டு குற்றுயிரும் குளிருமாக இருக்கின்றான்.
உயிர் போகக்கூடிய தருவாயில் இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ண அப்படின்னா, துரியோதனாகப்பட்டவன் தன்னுடைய விரல்களில் இப்போ 10 விரல் இருக்கிறது. ஆனால் அவன் என்ன பண்ண 5 விரல் ஒன்றுன்னா அப்படியே எண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த விரலுக்கு ஒன்று, 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 அப்படி ஏன் அப்படி எண்ணிக்கிட்டு இருந்தேன்? என்ன காரணம் தெரிஞ்சா சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேள்வியா கேட்டு கேட்டு இந்த கூட்டம், இந்த பெண்கள் கூட்டம் இங்க இருந்தவங்களாம் போயிட்டாங்க. என்னை மட்டும் பேச நீங்க அங்க போய் உட்காருங்க. துரியோதனாகப்பட்டவன் இறக்கக்கூடிய தருவாயில விரல்கள் என்னன்னா அப்படின்னா, இறக்கக்கூடியவங்க யாராவது விரலை எண்ணுவாங்களா? ஆனா என்ன அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இறக்கக்கூடியவர்களுடைய மனதுல எப்பயுமே உயிர் போகக்கூடிய கடைசி ஆசைன்னு ஒண்ணு இருக்கும். கடைசி ஆசை, ஆதங்கங்கள், இவ்வளவு நாட்கள் வாழ்ந்த எண்ணங்கள் அனைத்துமே வந்து போகும். அப்ப துரியோதனே இந்த மாதிரி உயிர் போகல, தொடையில அடிச்சு உயிர் போகக்கூடிய தருவாய் விரல்களை எண்ணிக்கிட்டு இருக்கான். தான் ஆடாவிட்டால் தன் சதிகாடும் அப்படிம்பாங்க. தர்மர் பாக்குறாரு, என்னதான் இருந்தாலும் சகோதரன் இல்லையா, மனசு கேட்கல. துரியோதனா, உன்னுடைய மனதில் என்னென்ன ஆதங்கங்கள் இருக்கு, எதனால உன்னுடைய உயிர் போக மாட்டேங்குது, இவ்வளவு தூரம் நீ கஷ்டப்படணுமா அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது துரியோதனன் விருப்பமே இல்லாம சொல்றான். சொல்லியே ஆகணுன்றதுக்காக சொல்றான். 5 விரலுக்கான 5 விளக்கமாக, பெரிய விஷயம், கொஞ்சம் சுருக்கமாக சொல்றேன். ஒவ்வொரு விரலுக்காக ஒரு விளக்கமாக சொல்றான். முதல் விரலுக்கு என்ன சொல்றான்? விதுரன் கைவில் ஒடிந்ததாலும் அப்படின்றான். விதுரன் யாரு? துரியோதனுடைய சித்தப்பா. அரண்மனை பணிப்பெண்ணுக்கு பிறந்தவர். வேத வியாசருக்கும் அரண்மனை பணிப்பெண்ணுக்கு பிறந்தவர் தான் விதுரன். அதாவது வில்லுக்கு விஜயன் அப்படிமாங்க, வில்லுக்கு விதுரன் என்று சொல்லக்கூடியது முழுமையாக பொருந்தும். அப்பேற்பட்ட உலகத்தை அளிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய விஷ்ணு தனுசு என்று சொல்லக்கூடியது யாரிடம் இருந்தது அப்படின்னா விதுரனிடம் இருந்தது. இந்த ஒரு வில்லு போதும். இதுல இருந்து வரக்கூடிய கணைகளாகப்பட்டது உலகத்தை அழிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியது. ஆக அப்பேற்பட்ட தன்மை வாய்ந்த விதுரனை ஒரு சமயத்துல துரியோதனன் என்ன செஞ்சுட்டான்? தகாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். எதற்காக? கிருஷ்ணனை வரவேற்றாரு. யாரும் கிருஷ்ணனை வரவேற்க கூடாது, எல்லாருமே கிருஷ்ணனை அவமானப்படுத்தணும் அப்படின்னு துரியோதனன் எல்லோருக்கும் எச்சரிக்கை கொடுத்தான். ஆனா விதுரன் கேட்கல. அந்த முகத்தை பார்த்த உடனே வரவேற்கணும்ன்ற ஒரு எண்ணம் தன்னை மீறி வரவேற்றுட்டான். இந்த வரவேற்ற குற்றத்திற்காக விதுரனை பார்த்து, என்னதான் இருந்தாலும் அரண்மனை பணிப்பெண்ணுக்கு பிறந்து வந்தானே, நீ உன் புத்தியை நீ காட்டதான் செய்வ அப்படின்னு சித்தப்பா என்று பாராமல் தவறான ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். தாயை பழித்தவனும் தமிழை பழித்தவனும் மிகப்பெரிய ஒரு பாவத்திற்கு ஆளவன். அப்ப விதுரன் கோவப்படுறாரு. என்ன செய்யறாரு? தன் கையில் வைத்திருக்கக்கூடிய வில்லாகப்பட்டதை உடைச்சு போட்டுறாரு. இது இருந்ததுனால தானே என்னை நீ கூட வச்சிருந்த, இது உனக்கு தேவைப்படாது அப்படின்னு வில்ல உடைச்சு போட்டுட்டு, என்னுடைய காலம் இருக்கும் வரைக்கும் என்னுடைய உதவியாகப்பட்டது உனக்கு கிடைக்காது அப்படின்னு அரண்மனை விட்டு கோபத்தோடு போயிடுறாரு. ஆக நடந்த குருஷேத்திர போர்ல விதுரன் பங்கேற்கல. ஒருவேளை விதுரன் பங்கேற்றிருந்தா அப்படின்னா, தன் கையில் வைத்திருக்கக்கூடிய வில்ல பயன்படுத்தி இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக துரியோதனுக்கு வெற்றி கிடைச்சிருக்கும். அது அங்க நடக்கல. காரணம் துரியோதனன் சொன்ன ஒரு வார்த்தை. அப்ப முதல் விரலுக்கு என்ன சொல்றான்? விதுரன் கைவில் ஒடிந்ததாலும், அவர் கையில இருக்கக்கூடிய வில்லாகப்பட்டது பயனற்று போயிருச்சு, அதனாலதான் எனக்கு நிலைமை அப்படின்னு சித்தப்பாவான விதுரன் எடுத்து வேதனைப்படுறான். இரண்டாவது விரலுக்கு மெய்முனிவன் மகன் காவாததாலும் அப்படின்றான். ஆரம்பத்திலேயே சொன்னேன், மெய்முனிவன் யாரு? துரோணாச்சாரியார். துரோணாச்சாரியருடைய மகன் யாரு? அஸ்வத்தாமன். கர்ணன் எப்படி துரியோதனனுக்கு நண்பனோ அந்த மாதிரி அஸ்வத்தாமன் சிறுபிள்ளையில இருந்து துரியோதனனுக்கு நண்பன். அப்பேற்பட்ட நண்பனை சந்தேகம் வரக்கூடாது. யாருக்கு வரக்கூடாது? கணவன் மனைவிக்கு சந்தேகம் வரக்கூடாது. அடுத்ததாக நட்புக்குள் சந்தேகம் வரக்கூடாது. அந்த சந்தேகம் துரியோதனுக்கு வந்தது. எதனால? கிருஷ்ணனை ஒரு நாள் என்ன செய்தா அப்படின்னா, கிருஷ்ணன் துரியோதனுடைய அரண்மனையிலிருந்து வெளியே வர்றாரு. வரும் பொழுது அஸ்வத்தாமனும் வர்றான். எதேச்சியாக கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்யறாரு? வேணும்னே தன் கையில் வைத்திருக்கக்கூடிய மோதிரமாகப்பட்டது கீழே போட்டுறாரு. அஸ்வத்தாமன் பார்க்கும் பொழுது அஸ்வத்தாமன் பார்க்கிறான், கிருஷ்ணனுடைய கையிலிருந்து மோதிரம் கீழே விழுகுது அப்படின்னு ஒரு உதவி செய்யும் பொருட்டு எடுத்து கையில கொடுக்குறான். இவர் நினைச்சதே அதுதானே, திட்டமே அதுதானே. எடுத்து கையில் கொடுக்கும் போது கிருஷ்ண பரமாத்மா சம்பந்தமே இல்லாம அஸ்வத்தாமனை கூப்பிட்டு, அஸ்வத்தாமா ஆறு மழை வர்ற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சம்பந்தமே இல்லாம ஒரு வார்த்தையை சொல்றாரு. அஸ்வத்தாமன் ஆகாயத்தை பார்க்கிறான். இல்லையே கிருஷ்ணா, அந்த மாதிரி ஏதோ அறிகுறி தெரியலையே, நடந்தது இதுதான். ஆனா துரியோதனன் அரண்மனை மேல்மாடத்துல இருந்து நடக்கக்கூடியவை அனைத்தையுமே பார்த்துட்டு என்ன நினைக்கிறான்? போச்சுடா, அஸ்வத்தாமன் பூமியை தொட்டா, கிருஷ்ணனுடைய கையை தொட்டா, மேல பார்த்தான். அப்ப பூமியின் சாட்சியாக ஆகாயத்தின் சாட்சியாக உன்னுடன் தான் நான் இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான் அப்படின்னு தவறாக நினைக்கிறான். அதான் சொல்லுவான், கண்ணால் காண்பது பொய். அப்ப துரியோதனன் என்ன செய்யறான்? தவறாக நினைத்தது மட்டுமல்லாம அஸ்வத்தாமனை பார்த்து இந்த கேள்வியை கேட்ட காரணத்தினால நம்பிக்கை இல்லாம போயிருச்சு அவனுக்கு. அப்ப அஸ்வத்தாமன் என்ன செய்யறான்? நட்புக்குள் சந்தேகம் வரக்கூடாது. அது என்னைக்கு உனக்கு வந்துச்சோ அதனால தக்க சமயத்தில் உன்னுடன் இருந்து நான் போர் புரிய மாட்டேன்னு அவன் கோபத்தோடு போயிடுறான். அப்ப பீமனுடன் துரியோதனன் போர் புரியும் பொழுது அந்த இடத்துல அஸ்வத்தாமன் இல்ல. அவன் மட்டும் இருந்திருந்தான் அப்படின்னா, ஏன் அஸ்வத்தாமன் இருந்திருந்தா? பிரம்மாஸ்திரத்தை விடுக்கக்கூடிய முறை 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஒன்று அர்ஜுனனுக்கு, இன்னொன்று அஸ்வத்தாமனுக்கு. அப்பேற்பட்ட அர்ஜுனனுக்கே விடுத்த பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெறுவது எப்படி அப்படின்றது தெரியாது. ஆனா அஸ்வத்தாமனுக்கு தெரியும். அப்பேற்பட்ட தன்மை வாய்ந்த அஸ்வத்தாம அவன் மட்டும் என் கூட இருந்திருந்தான் அப்படின்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது அப்படின்னு நண்பனை நினைத்து 2வது விரலுக்காக வேதனைப்படுறான். 3வது விரலுக்கு சொல்றான், கதிரவன் மகன் நாகத்தை மறுமுறை விடாத தலைவன். கதிரவன் யாரு? சூரியன். சூரியனுடைய மகன் தான் கர்ணன்.
அப்ப கர்ணன் என்ன செய்யறான், நாகாஸ்திரத்தை ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்தினா அர்ஜுனன் மீது அதுவும் பிரயோஜனம் இல்லாம போயிருச்சு. காரணம் என்ன, கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய கால் பெருவிரலால் தேர்கால அழுத்துறாரு, அரை அடி அங்குலமாகப்பட்டது, தேர்கால் அமுங்குது. அப்ப அந்த அர்ஜுனுடைய தலைக்கு வந்து நாகாஸ்திரமாகப்பட்டு தலைப்பாக போயிருச்சு. மறுமுறை கர்ணன் நாகாஸ்திரத்தை பிரயோகிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அர்ஜுனன் இறந்திருப்பான். அது அங்க நடக்கல. காரணம் என்ன, போர் நடப்பதற்கு முன்பாகவே கர்ணனுடைய தாயான குந்தி தேவி கிருஷ்ணனுடைய அறிவுறுத்தலின் பேரில் வந்து என்ன ஆகிட்டாங்க, 2 சத்தியத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒண்ணு என்ன, அர்ஜுனனை தவிர மற்ற 4 வரையும் கொள்ளக்கூடாது. இன்னொன்று, நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மறுமுறை பிரயோகிக்க கூடாது. அப்படியே அந்த அம்மா சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்ப கர்ணன் என்ன செய்யறான், ஒரு முறை விடுத்த நாகாஸ்திரம் பிரயோஜனம் இல்லாம போனதுக்கு அப்புறம் அவன் நாகாஸ்திரத்தை விடுக்கல. அப்படி ஒரு வேளை நாகாஸ்திரத்தை மறுமுறை பயன்படுத்திருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அர்ஜுனன் இறந்திருப்பான். அதுவும் நடக்காம போயிருச்சு அப்படின்னு தன்னுடைய நண்பனான கர்ணனை நினைத்து 3வது விளக்காக வேதனைப்படுறான். 4வது விளக்கு சொல்றான், புனித நதிகளில் இறங்கி நீராடாததாலும் அப்படின்றான். துரியோதனே அவருடைய காலத்திற்கு சரி எந்த ஒரு புனித நதிகளில் இறங்கி நீராடினது கிடையாது, எந்த ஒரு புனித ஸ்தலங்களுக்கு போனது கிடையாது, புண்ணியத்தை சேர்த்தது கிடையாது. அவன் நினைப்பெல்லாம் எதுல இருந்தது, பாண்டவர்களை வாழ விடக்கூடாது, இந்த எண்ணம் மட்டுமே இருந்ததே தவிர வேற எந்த நல்ல எண்ணமும் இல்லை. அப்ப துரியோதனே தன்னையே நினைச்சு நொந்துக்கிறான். வாழக்கூடிய காலங்கள்ல ஏதாவது ஒரு புனித நதிகளில் இறங்கி நீராடியோ இல்ல புனித ஸ்தலங்களுக்கு சென்றோ இல்ல புண்ணியங்களை சேர்த்தோ நான் இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இவ்வளவு ஒரு இழிவான நிலை ஏற்பட்டிருக்காது அப்படின்னு தன்னையே நினைச்சு 4வது விரலுக்காக நொந்துக்கிறான். 5வது விரலுக்காக சொல்றான், இதுதான் எல்லாவற்றிற்கும் ஆதி காரணம், புனித தன்மை வாய்ந்த திரௌபதியாகப்பட்டவளை மானபங்கப்படுத்தியதாலும் அப்படின்றான். திரௌபதி யாரு, 5வருக்கும் அழியா பத்தினி. அது என்ன 5வருக்கும் அழியா பத்தினி அப்படின்னா, ஒரு வருடத்திற்கு ஒரு கணவன் அப்படின்ற நிபந்தனையின் கீழ் வாழ்வாங்க. ஒரு வருட முடிவில் என்ன செய்வாங்க, தீயை வளர்த்து தீக்குள் விழுந்து தன்னுடைய உடலாகப்பட்டதையும் மனதாகப்பட்டதையும் புனிதப்படுத்திக் கொண்டு மீண்டும் கற்பத்தன்மையோடு வெளிவந்து அடுத்த கணவரோடு இருக்கக்கூடிய தெய்வம் படைத்தவர். ஒரு சாதாரண பெண்ணால தீக்குள்ள போயிட்டு உயிரோடு வர முடியாது. இதை விட முக்கியம், இழந்த கற்பை மீண்டும் கொண்டு வர முடியாது. ஆனா திரௌபதியால முடியும். ஏன், அந்த மாதிரி தோன்றியது யாகத்தீயிலிருந்து தான் தோன்றணும். ஆக அப்பேற்பட்ட புனித தன்மை வாய்ந்த திரௌபதி. அதனாலதான் இன்றளவும் பூலோகத்துல திரௌபதி அம்மன் என்று சொல்லக்கூடிய அம்மனாக வச்சு வழிபடுறோம். அப்பேற்பட்ட திரௌபதியை சபையில் அத்தனை பேர் பார்க்கும் பொழுது துகளை பிடித்து எழுத்தது மட்டுமல்லாமல் என்ன செய்தான், இன்றிலிருந்து நீ எனக்கு அடிமை, வா வந்து என்னுடைய தொடை மீது அமர அப்படின்னா. அவதான் திரௌபதி சாபம் கொடுத்தான். எந்த தொடை மீது அமர சொன்னாயோ அந்த தொடை பிளக்கப்பட்டதாண்டா நீ சாபம் என்று சொல்லக்கூடிய சாபத்திற்கு ஆளானா. பத்தினி சாபம் பலித்தது. அவதான் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த திரௌபதியாகப்பட்டவளை இழிவுபடுத்தியதன் காரணமாகத்தான் எனக்கு நிலைமை அப்படின்னா 5 விளக்கான விளக்கமாக விதுரன் கைவில் ஒடிந்ததாலும் மெய்முனிவன் மகன் காவாததாலும் கதிரவன் மகன் நாகத்தை மறுமுறை விடாததாலும் புனித நதிகளில் இறங்கி நீராடாததாலும் புனித தன்மை வாய்ந்த திரௌபதியாகப்பட்டவளை மானபங்கப்படுத்தியதாலும் தானே எனக்கு நிலைமை அப்படின்னு 5 விரலுக்கான விளக்கமாக சொல்லிட்டு அதற்கு பிற்பாடுதான் துரியோதனுடைய உயிர் பிரிந்தது. நல்லது நல்லது நல்ல விஷயம். சரி, வந்த காரணத்தை சொல்லலாம், சொல்லுங்க. எப்படி நீ அடைந்திருக்கூடிய பருவம் மங்கை பருவம். பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெளிவை பேரென்று சொல்லக்கூடியது. நான் அடைந்திருக்கிற பருவம் மங்கை பருவம். 12 வயது முடிந்து 13 வயது தொடங்குது. இருந்தாலும் ஆபத்து பட்டத்தவர்னா நஷ்டம் தான். அடிப்பட்டம் தேடி விதைக்கும் பருவம் விசித்திரமாகும், பாதுகாக்க வேண்டும். அது வருவது ஒரு முறை சாத்திரப்படி மீறினா உபத்திரம் அடைந்திருக்கிறார். அந்த ஊத்தத்துக்கு போயிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் உனக்கு ஒரு மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா, என்ன பிடிச்சிருக்கீங்க? இவ்வளவு நாள் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு என்ன மாப்பிள்ளைன்றீங்க? மாப்பிள்ளதாமா, நீங்களே இல்லற வாழ்க்கையில ஈடுபடாதவரு பிரம்மச்சாரி. இதுக்கு மேல அங்க ஒருத்தர் காமிச்சுக்கிட்டே இருக்காரு செல்ல. என்னது மணி? ஏண்டா சரி சரி 5 மணிக்கெல்லாம் முடிச்சிருவோம். அப்ப மாப்பிள்ளை பாத்துருந்துருக்கீங்க. சரி, எப்பேற்பட்ட மாப்பிள்ளையா இருப்பாரு? எனக்கும் ஒரு 3 நிபந்தனை இருக்கு, கேட்கலாமா? கேளுமா கேளும். எனக்கு வரப்போறவரு இப்படி இருக்கணும்ன்ற கனவு எனக்கு இருக்குமா இல்லையா? எப்படி இருக்கணும்? முதல் விஷயம் மது பழக்கம் இருக்க கூடாது. அதெல்லாம் கிடையாது. ஆய திறந்தா மூட மாட்டாங்க, நொய் நொய்னு இருப்பாங்க, அந்த பழக்கம் இருக்க கூடாது. 2வது விஷயம் தேவையற்ற நண்பர்கள் சகவாசம் இருக்கக்கூடாது. சரி, சொல்லி வச்சிருவோமா. லட்சுமணே, மருது, பரசுராம, அகரம், ஆர்வம், வெற்றிவேலு, 3 பேர் இருக்காங்க. இவங்க பழக்க வழக்கம் இருக்கக்கூடாது. சரி, அப்படி சொல்ல முடியாது. இது கூட இருக்கலாம். மது பழக்கம் இருந்தா கூட சனியை போய் தொலைதுன்னு திருத்திடுவேன். நண்பர்கள் சகவாசம் இருந்தா கூட இவங்களை வீட்டு பக்கத்தே வரவிட மாட்டேன். பண்ணிடலாம். 3வது முக்கியமான விஷயம், என்னை தவிர வேற எந்த பெண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல ராசா. இவங்க 4 பேரும் கூட தான் பிரபுதா. 3 பேரும் கூட இன்னைக்கு அவர் வந்து மாட்டிருக்காரு. சொல்லுங்க. அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நல்லவரா? நல்லவர். சொல்லுங்க. நல்ல புடிச்சா கட்டிக்க. சரி, எப்படி? புடிச்சா கட்டிக்க இல்ல ஒட்டிக்க. ஒட்டிக்கோ கட்டிக்கோ. ஆமா,
நான் பார்த்த மாப்பிள்ளதான் யாரம்மா இவதான் நிலவே போட்டு தெய்வம் தானம்மா நான் பார்த்த மாப்பிள்ளைங்க யாரம்மா இவதான் நிலவே போட்டு தெய்வம் தானம்மா கல்யாணம் செய்ய போன பாரமா உனக்கணவத்தோடு கண்ட சாமிதானம்மா நீரே பாலமுருகனம்மா இது செந்தூரிலே பிரமணியனம்மா சாமி நம்ம சாமி அவன் பேரு கந்தசாமி இப்படி இயற்றவள் இசைத்தவள் நாடக தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழுக்கும் தனிப்பெரும் கடவுள் உயிரெழுத்து மெய்யெழுத்து ஆயுதங்களுக்கு எழுச்சக்கூடிய எழுத்துக்களுக்கெல்லாம் தனிப்பெரும் தலைவன் கந்தன் கடம்பன் கதிர்வலன் சரவணன் சண்முகன் ஓராரமுகன் இராகரன் செட்டி அருமைந்தன் வேந்தன் விஷாகன் காங்கேயன் கார்த்திகேயன் தகப்பன் சுவாமி அவரிடம் உன் முகத்தை காமி அன்னை சிவகாமி உனக்கு மாமி அந்த கந்தசாமி கரப்பிடித்தால் மகிழும் அம்மா இந்த பூமி பிடிக்கலையா ஏற்கனவே திருமணமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு இரண்டாம் தரமா போச்சுறீங்களே இது எந்த விதத்துல நியாயம்? உன் தலையெழுத்து அதான் ஏன் தலையெழுத்து நிர்ணயிக்கிறதுக்கு நீங்க யாரு? உங்க தலையிலே தெரியுறீங்க. நான் கேக்குறேன், உன்னை யாருமே கட்ட முடியாது. ஏன் கட்ட முடியாது? இங்க இருக்கிற எல்லாருமே உனக்கு அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா தான். நானும் அதான் சொல்றேன். நான் கடைசி வரைக்கும் திருமணமே முடிக்காம இருந்தாலும் இருப்பேனே தவிர இரண்டாம் தரமா போக மாட்டேன். ஒரு சமயத்துல பெண்ணாக புறப்படுத்தீங்கல்ல, சரி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தீங்கல்ல, ஆமா. பேசாம நீங்களே பொம்பளையா மாதிரி இருந்தாலும் அப்படியெல்லாம் போக முடியாது. விதி என்ன நிர்ணயித்துக்கிறோம் அதை போய் தான் நடக்கும். என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு அந்த முருக பெருமானை பிடிக்கல என்று கிடந்தனால கூட்டி கிடப்பது இந்த யாரை பார்த்து கோட்டி கொடுப்பது விட்டாய், நாகரிகம் ஞாபகத்தம் இல்லாமல் பேச விட்டாய். அறிவிலாருக்கு அறிவையும் அன்பிலாருக்கு அன்பையும் பண்பிலாருக்கு பண்பையும் இப்படி எல்லாருக்குமே கூட்டி கொடுப்பத வேலை. அதனால சூரியாஸ்தமனத்திற்கு உண்மைக்கு கிளம்புவது கட்டாவிட்டால் நான் ஆர்வமல்ல, இந்த மாற்றங்களை முடிச்சுமல்ல. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். நான் சென்று வருகிறேன். நாராயண நாராயணனா. சரிம்மா. அம்மா உங்களுக்கு தலை வலிக்குதுடா. ஒரு பீடி அடிக்கிறீங்களா? இல்லைங்க, உங்களுக்கு முருகனை பிடிக்கலையா? முருகனை பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? அப்படிலாம் பேசினாதான் அவருக்கு ரோசம் வரும். நேரா போய் முருகனை வேகமா கூட்டிட்டு வருவாரு. சரிங்க, இல்ல முருகனை பிடிக்கலன்னா நம்மகிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா சொல்லுங்க. முருகனை பிடிக்கலன்னா அவர் தம்பி மணிகண்டனையாவது. ஏன் இப்படி ஏன் இந்த குலவெளி வேணாங்க, முறை மாறி போயிடும். என்ன முறை மாறி போயிடும்? ஆமா, அவர் தம்பி இல்லையா, சீக்கிரம் முருகன் வரணும் இல்லையா, அதுக்கு எங்க அப்பாவை நான் கும்பிட போறேன். உங்க அப்பா கும்பிடுங்க. கண்ணா வருவாயா நீரா கேட்கிறான். கண்ணா
நினைக்காத நேரம் உண்டோ நினைவில் புரிவாய் நினைக்காத நேரம் உண்டோ தானடா தடானடா தடா ஆறு நெருப்பு பொறிகள் உருவாக பொறிகளாரும் சரவணமன்னும் ஞானப்புல் மிகுந்த சரவணப்பேலை விட அங்கேயாம் ஆறு குழந்தைகளாகி கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்க்கப்பட்டவர்கள் அன்னை உமாதேவியின் அரவணைப்பால் ஒரு துருமாகி திருவிளையாடல் பல புரிந்து சிவனார்ந்த வருதிப்படி அவனர்களை சங்கரித்து அமர்களை விடுவித்து ஞான சக்தியிடம் ஏற்பட்டு கிரிய சக்தி தெய்வானை திருப்பரங்குன்றத்தில் வைத்து மனமுடித்து இச்சாசக்தி வள்ளியம் முன்புரிவேன் தனிகாசலத்தில் அமர்ந்துள்ளேன். யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே என்பது நாதமாமுனிவர் வந்து கொண்டு இருக்கிறார். அன்னவரின் வருகை எதிர்பார்ப்போம். கடலாறு படையான நிலையான ஜோதி சொல்லாத நாளில்லை துணிகும் வடிவேல சுவையான உன்னை சொல்லாத நாளில்லை துணிகும் வடிவேல இன்பமும்
வருக. திருலோக சஞ்சாரியே, தாங்கள் நலம்தானே? நடந்தார். யாம் இருக்க பயம் வேண்டாம். வந்தவரை வரவேற்பது வந்தமிழ்நாடு. அந்த வகையிலே நானும் உங்களை அன்போடு வரவேற்க ஆசைப்படுகிறேன். இதோ வரவேற்பு. இனிதான சுரஞான இசை மேதையே, இனிதான சுரஞான இசை மேதையே, எனதன்பு புயல்வான தவயோகியே, எனதன்பு புயல்வான தவயோகியே, இனிதான சுரஞான இசை மேதையே, மனிதாபிமானத்தை மனிதாபிமானத்தை நாரதரே, நாரதரே, மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை, மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை மதிப்போடு வரவேற்கும் மதியோகியே, மதிப்போடு வரவேற்கும் மதியோகியே, இனிதான சுரஞான இசை மேதையே, அகங்காரனின் குணம் கொள்கையை அளித்ததும் வல்லவரே, அரண்மாலையில் சுடர்மானிடர் அனைவருக்கும் நல்லவரே, அகம்பாரின் குணம் தன்னையை அழித்திடும் நல்லவரே, அகம்பாரின் குணம் ஞானிகள் அனைவருக்கும் வல்லவரே, ஈரங்கெல்லாம் வென்றி நாரதரே, எங்கெல்லாம் திரும்பி நாரதரே, எங்கெல்லாம் சென்றி நேராக எதிர்த்தல்வீர், எங்கெல்லாம் செல்றே நீராக இதை கண்டே, நிகழ்ந்ததை எனக்கென்று எடுத்துரைத்தீர், இனிதான 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 சுரஞான இசை மேதையே, இசை மேதையே, இசை மேதையே. நாரதரே, முருகா, தாங்கள் வந்த நோக்கம் சொல்கின்றேன் கேளுங்கள். நான் இந்து மனத்தை கிரமாசனம் முடித்துவிட்டு மூவுலகம் சென்று மும்மூர்த்தி தம்பதி சமுதரை கண்டு அவர்களின் ஆசையும் பெற்று அதன் பின் எம்முடைய தொழிலின் காரணமாக இப்புண்டுடன் தென்திசையில் வெள்ளிமலை சாரலில் வந்து கொண்டிருக்கும் பொழுது சிற்றோடமிடத்தில் திரைச்சோலை மத்தியில் ஒரு கனியை கண்டேன். கண்டவுடன் முருகா அர்ப்பணம் என்று சொல்லிவிட்டு தங்களுக்கான ஓடோடி வந்திருக்கின்றேன். முருகா, கண்டது கனி, பார்த்தது இந்த நாரத முனி, அடைய வேண்டியது சுப்பிரமணி. இந்த சுப்பிரமணி. இதுவே உங்களுடைய பணி. ஆமா, இது சேர கவலை வேண்டியதோ இல்லை. திருத்தணி. கவலை இல்லை. இனி ஏற்கனவே கொண்டு வந்த கனி, அதனால அதனால் தங்களுக்கு கிடைத்தது பழம் நீ. இன்று கண்டு வந்த கனியினால இன்னும் ஒரு படைவீடு கிடைக்கிறது. கிடைக்குமா? கிடைக்கும். கனிகளுக்கு சிறப்பு இருக்கிறது. கூறுங்கள். சொல்றேன் கேளுங்க. மாங்கனிக்கும் தேன்கதலியே மாங்கனிக்கும் தேன் கதலி வங்கனிக்கும் நளினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே ஐய முருக முருக முருக. ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் ஐயா, நான் கனிவுடன் அக்கனியை கொய்யாமல் கொய்தனைத்து கொள்வீர் முருகா, முருகா, முருகா. இதுதான் முருகனோட சிறப்பு. மாங்கனிக்கும் தென்கதலி, மங்கனிக்கும் மேலினிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தீர்கள். அக்கனியை இக்கணமே அப்படி நொடி பொழுதுக்குள்ள நொடி பொழுதில் அணைக்கணும். அனைத்தால் அனைத்தும் தரும். அனைத்தும் தரக்கூடிய கனியை சாக்கியமன்ன முனியே, சாக்கியமன்ன முனியே, சாக்கியமன்ன முனியே, சாக்கியமன்ன முனியே, மாற்றத்தில் கொண்ட கனிதான் தரப்பொரு சாக்கியமன்ன முனியே, சாக்கியமன்ன முனியே,
சுவைதரும் தேன்கனியே சுவைதரும் தேன்கனியே அது சுவைதரும் தேன்கனியே சுவைதரும் தேன்கனியே அதை நோக்கும் பொழுதே குணங்களுக்கெல்லாம் சுவைதரும் தேன்கனியே கனியே கனி நோக்கும் பொழுதே ஐம்புலனுக்கெல்லாம் செய்திருக்கூடிய ஆமா வருகா. கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் நுகரலாம், நாவால் சுவைக்கலாம், உள்ளத்தால் அனுபவிக்கலாம். அனுபவிக்கக்கூடிய அனுபவி- பச்சைகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பத்திகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பச்சை தீராதோ சொல்லி பச்சிகள் கல்லாய் பரந்தோடு மாயையால் பச்சமுடனே செல்வேன். பச்சைகள் கண்டவனே பறந்தோட காரணம் முருகா, இது பறவைகளின் அறிவுக்கு எட்டாத விரத்தல் இருக்கிறது. மனம், வாக்கு, காயமடைச்சிடக்கூடிய திரிகரங்களுக்கும் எட்டாத விரத்தல் இருக்கு. எனக்கு மட்டும் உங்களுக்கு எட்ட எட்டும் கிட்டும். ஆக தாங்கள் கண்டு வந்தது கனி அல்ல, கன்னியைத்தான் பார்த்து வந்திருக்கின்றேன். கன்னி ஆதிகள் அமர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று ஒரு மங்கருக்கு வாக்கு கொடுத்தீர்கள்வா, அதில் பாதி முடிந்து விட்டது. சுந்தரவள்ளி சுதந்திரமாக இருக்கின்றாள். அவள் வேடுவர் சிறையில் குலமாக அடைக்க இருப்பாள். வேடுவர் குலமாக இருப்பதால் தாங்களும் ஒரு வேடுவரை போல சென்று மானே 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 என்று மானை துரத்து சென்று அம்மான் மகளை ஒரு முறைக்கு உங்க அம்மா மக கனிமனம் புரிந்து காட்சி கொடுக்கும். பூமாலை கொண்டு பாவடை தங்களுக்கு புகழ் மாலையோடு காத்து கொண்டிருக்கிறேன். நீ சொன்னேன் நான் பெற்ற செல்வம் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம் தொட்டால் மறக்கும் ஜவ்வாது சுமைத்தால் இனிக்கும் தேன்பாகு தொட்டால் மறக்கும் ஜவ்வாது சுமைத்தால் இனிக்கும் தேன்பாகு எட்ட இருந்தே நினைத்தாலும் எட்ட இருந்தே நினைத்தாலும் இனிக்கும் மறக்கும் உன்னுருவம் நீ நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம் அன்பே இல்லா மானிடரால் அன்னை பிரிந்தால் இளம் வயதில் அன்பே இல்லா மானிடரால் அன்னை பிரிந்தால் இளம் வயதில் பண்பே அறியா பாவிகளும் பண்பே அறியா பாவிகளும் பாரிலும் நீ யார் சுமப்பா நீ அறிவார் கண்ணே நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம் நான் பெற்ற